ஒரு விசேஷமான ஒரு காரியம். செய்தியின் தலைப்பு என்னவென்று சொன்னால், கர்த்தருடைய பிள்ளைகள் போராட்டங்கள் உள்ள சூழ்நிலை மத்தியில மனிதனாவே போராட்டம் இருக்கும், பலவிதமான போராட்டங்கள். இந்த போராட்டமான சூழ்நிலையின் மத்தியில எப்படி கர்த்தருடைய தயவை பெறுகிறார்கள், அல்லது எப்படி கர்த்தருடைய தயவு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுகிறது என்று சொல்லிதான் இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. ஒரு கர்த்தருடைய பிள்ளையின் போராட்டமான சூழ்நிலையில் கர்த்தருடைய தயவை பெறுதல். வாழ்க்கையில நம்ம எல்லாருக்குமே போராட்டம் உண்டு, நமக்கு எல்லாருக்குமே பிரச்சனைகள் உண்டு. நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் நிம்மதியற்றவர்களாய் காணப்படுகிறது. ஆனால் இப்பேற்பட்டதான பொல்லாத சூழ்நிலையிலும் கூட எந்த அளவுக்கு தேவனுடைய கரம் தேவனுடைய பிள்ளைகளை ஆற்றுகிறது, தேற்றுகிறது, எந்த அளவுக்கு அவர்களை விழாதபடிக்கு கர்த்தருடைய கரம் தாங்குகிறது என்பதை குறித்து தான் இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். இப்போது மிகுந்த ஒரு போராட்டமான சூழ்நிலையில இருக்கிறதான ஒரு மனிதனாகிய தாவீது. தாவீதுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கொண்டால், முழு இஸ்ரவேல் ஜனங்களுக்காக, முழு தேசத்துக்காக, தன் மக்களுக்காக அவன் என்ன செய்ய வேண்டியதாக இருந்தது? தன் ஜீவனையும் அவன் பொருட்படுத்தாமல் அந்த யுத்தத்திலே அவன் கலந்து கொள்ள வேண்டியதாக இருந்தது. அந்த யுத்தத்தை அவன் செய்தான். ஒருவேளை எதிராளியானவன் அவனை வீழ்த்த முடியும், ஏனென்றால் அவன் சிறு வயது முதல் யுத்த வீரன். அப்படி இருந்தும் கூட தன் ஜனங்கள் மேலேயும் கர்த்தர் மேலேயும் இருந்ததான வைராக்கியத்தினால, பக்தியினால, ஆண்டவருடைய பெயர் ஒரு காலமாக இழிவுபட்டு போய்விடக்கூடாது, ஆண்டவருடைய பெயர் ஒரு நாளும் கீழே போய்விடக்கூடாது, ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக அந்த யுத்த களத்திலே குதித்தான். முழுக்க முழுக்க அதில் எந்த விதமான சுயநலமும் இல்லை, எந்த விதமான தன்னலமும் இல்லை. ஆண்டவருக்காகவே செய்தான். உங்களில் கூட அநேகர் நீங்கள் ஆண்டவருக்காகவே வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள், கர்த்தருக்காக வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். உங்களுடைய வைராக்கியம் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டிருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு போராட்டங்களும் அதிகமாகி கொண்டிருக்கலாம், பிரச்சனைகளும் அதிகமாகி கொண்டிருக்கலாம். நீங்கள் அநேக கேள்வி கூட இருக்கலாம். நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறேன், நான் ஆண்டவருக்காக ஜீவிக்கிறேன். அநேகர் என்னிடத்திலே சொல்லுவார்கள், நான் அதிகமாக ஆண்டவருக்காக வாழ தீர்மானிக்கும் போது, அதிகமாக ஜெபிக்கும் போது தான் எனக்கு அதிகமான போராட்டங்கள் வருகிறது என்று சொல்லுகிற அநேகரை நான் பார்த்திருக்கிறேன். உண்மைதான், கர்த்தருடைய பிள்ளையே போராட்டங்கள் உண்டு தான், நான் இல்லைவென்று சொல்லவில்லை. ஏனென்று சொன்னால் நாம் அநேக நேரங்களில் பொல்லாத ஆவி உள்ளவர்கள் மத்தியிலே வாழ்கிறோம். எப்படிப்பட்டவர்கள் மத்தியில் சொல்லுங்க? பொல்லாத ஆவி உள்ளவர்கள் மத்தியிலே வாழுகிறோம். இப்போது இந்த ஆவிக்குரிய ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு, இவ்வளவு கர்த்தருக்கு வைராக்கியமாய் வாழ வேண்டும் என்று நினைக்கிற இந்த தாவீதுக்கு ஒரு பொல்லாத ஆவி பிடித்தவனுடைய மத்தியிலே வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து விட்டது. என்ன வந்து விட்டது? யாருக்கு மத்தியில்? யாரு கூட? பொல்லாத ஆவி உள்ளவன் மத்தியில். அநேகர் உங்கள் குடும்பத்தில் பொல்லாத ஆவி உள்ளவர்களாக இருப்பார்கள், உங்கள் வேலை ஸ்தலத்திலே பொல்லாத ஆவி உள்ளவர்களாக இருப்பார்கள், உங்கள் குடும்பத்தார் பொல்லாத ஆவி உள்ளவர்களாக இருப்பார்கள், கிறிஸ்தவர்களாக இருப்பார்கள், ஆனால் பொல்லாத ஆவி உள்ளவர்களாக இருப்பார்கள். ஆமாம், அப்படிப்பட்டவர்கள் மத்தியிலே வாழ்கிற ஒரு காலகட்டம், ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்கலாம். ஒரு நாளும் அவர்களால் உங்களுக்கு நிம்மதி இருக்கவே இருக்காது. அவர்களால் உங்களுக்கு நிம்மதி, பொல்லாத ஆவி பிடித்தவர்கள் மத்தியிலே வாழும்போது அங்கே நிம்மதிங்கிறதுக்கு என்ன கிடையாதுங்க, வாய்ப்பே கிடையாது. கொஞ்சம் கூட நிம்மதிக்கு வாய்ப்பு கிடையாது. தொடர்ந்து தொல்லை கொடுப்பார்கள், தொடர்ந்து தொந்தரவு கொடுப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் பொல்லாத ஆவினால் நிரப்பப்பட்டிருக்கிறார்கள். அப்படிதான்
தாவீதுக்கு ஒரு பொல்லாத ஆவி பிடித்தவனோடு கூட அவன் மத்தியிலே வாழ வேண்டிய ஒரு காலகட்டம். அவன்தான் சவுல் என்கிற பொல்லாத ஆவி பிடித்தவன். வேதம் சொல்லுகிறது 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம் சொல்லுகிறது. வாசியுங்கள், 9ம் 10ம் வாசியுங்கள். காய்மகாரமாய் பார்த்தான். அல்லேலூயா. இவன் இப்போது பொல்லாத ஆவி. கவனிங்க, கவனிங்க, எடுக்கணும்னு அவசியம் இல்லை, கவனிங்க. இப்போ தாவீது கர்த்தர் கொண்டு வந்து அவனை அங்கே வச்சிட்டார். எங்கே வச்சிட்டாருங்க? இந்த பொல்லாத ஆவி பிடிச்சவன் மத்தியில் கொண்டாந்து வச்சிட்டார். இப்போ அவன் வீட்டுக்கு போகணுன்னால என்ன பண்ண முடியாதுங்க? சொல்லுங்க, போக முடியாது. ஏன்னா தன் மகளையும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டான். இப்போ மருமகனாக வேறு ஆக்கிக்கிட்டான். நல்ல எண்ணத்தில் மருமகனாக்கல, நல்ல எண்ணத்தில் மருமகனாகல, குறுக்கு புத்தியில் மருமகன் ஆக்கி கொண்டான். குறுக்கு புத்தி. அவனை சாகடிக்கணும். மருமகனாக்கி அவனை என்ன செய்யணும்? சாகடிக்கணும். குறுக்கு புத்தி. ஸோ இப்படி அவன் கட்டப்பட்டு விட்டான். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தாவீது வாழ்கிறான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவன் இருக்கிற காலகட்டத்தில் கர்த்தர் எப்படி, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தேவன் எப்படி இவனுக்கு அனுகூலமாக இருக்கிறார். ஒரு கர்த்தருடைய பிள்ளையை கர்த்தர் எப்படி தாங்குகிறார். ஒரு கர்த்தருடைய பிள்ளையோடு கர்த்தர் எப்படி உலாவுகிறார். எப்படி கர்த்தர் தம்முடைய கரத்தை அவர்களுக்கு நீட்டி இத்தனை துன்பங்கள், பொல்லாதவர்கள் மத்தியில் வருகிற துன்பங்களிலே கர்த்தர் எப்படி பாதுகாக்கிறார் என்பதை குறித்து தான் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பக்கம் பொல்லாத ஆவி உள்ளவர்கள் மத்தியிலே வாழ்க்கை, மறுபக்கம் தேவனுடைய கரம் தாங்குகிற விதம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நான் கேட்கிறேன், பொல்லாத ஆவி பெருசா, தேவனுடைய கரம் பெருசா? சத்தமா சொல்லுங்க. பொல்லாத ஆவி பெருசா, தேவனுடைய கரம் பெருசா? தேவனுடைய கரம் நம்மளோடு இருக்குமானால் எப்பேற்பட்ட பொல்லாத ஆவியின் மத்தியிலும் நம்மளால தைரியமாய் வாழ முடியும். ஹல்லேலூயா. தேவனுடைய கரம் நம்மளோடு இருக்குமானால் எப்பேற்பட்ட பிசாசின் அந்தகார வல்லமையின் மத்தியிலும் நாம் ஜெயஜீவியம் செய்ய முடியும். ஹல்லேலூயா. இப்போது நமக்கு தேவை தேவனுடைய கரம். ஹல்லேலூயா. தாவீது பொல்லாத சூழ்நிலையை பார்த்தவன் என்ன செய்யவில்லை? சோர்ந்து போகவில்லை, மனமடிவாகவில்லை. அவன் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் கர்த்தரை நோக்கி பார்க்கிறவனாயிருந்தான். பொல்லாத ஆவி பிடித்தவனுடைய சுபாவத்தை நான் சொல்லிவிட்டு தேவனுடைய பிள்ளையாகிய தாவீதும் எப்படிப்பட்டவன் என்பதை நான் சொல்லிவிட்டு, கர்த்தர் அவர்களுக்கு எந்த அளவில் இப்படிப்பட்ட கடினமான உபத்திரவமான போராட்டமான சூழ்நிலையில் கர்த்தருடைய கரம் எப்படி அவனை தாங்குகிறது என்பதையும் பார்த்து இந்த கூட்டத்தை முடிச்சிடலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பொல்லாத ஆவி பிடித்தவனுடைய சுபாவத்தில் முதல்ல பொறாமை. என்னதுங்க? பொல்லாத ஆவி பிடிச்சவங்களுக்கு என்ன இருக்கும்? ஃபர்ஸ்ட் பொறாமை இருக்கும். ரெண்டாவது என்ன தெரியுமா? எரிச்சல். பொல்லாத ஆவி பிடிச்சவங்களுக்கு என்ன இருக்கும்? உங்கள் குடும்பத்தில் கூட அப்படி யாராவது இருப்பாங்க. புருஷன் அப்படி இருக்கலாம், மனைவி அப்படி இருக்கலாம், பிள்ளைங்க அப்படி இருக்கலாம், நீங்கள் பெத்த பிள்ளைங்களே அப்படி இருக்கலாம். சில நேரத்தில் நீங்கள் கூட அப்படி இருக்கலாம். அடுத்தவங்களே குறை சொல்லிட்டு போக முடியாதுல்ல, நம்மக்கிட்ட கூட அது இருக்கும். இந்த பொல்லாத ஆவி நம்மளை விட்டு போயிடணும். நம்மளையும் விட்டு போகணும், நம்ம குடும்பத்தையும் விட்டு போகணும். அல்லேலூயா. நன்றியை மறந்து போவாங்க. இந்த பொல்லாத ஆவி பிடிச்சவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா நன்றி கெட்டவங்களாக இருப்பாங்க. பொல்லாத ஆவி இருக்கிறவனுக்கு நன்றியே இருக்காது, பகை உணர்வு இருக்கும். பொல்லாத ஆவி பிடிச்சவன் எப்படி இருப்பான்? பகை உணர்வு. இந்த பொல்லாத ஆவி பிடிச்சவனுக்கு என்ன தெரியுங்களா இருக்கும்? தேவையற்ற ஒரு பயம் இருக்கும். என்ன இருக்கும்? என்னது? தேவையில்லாத பயம்.
ஆமாம், குறுக்கு புத்தி. இந்த தேவையில்லாத பயத்தை நான் இப்படி சொல்லுவேன், குறுக்கு புத்தி. இதெல்லாம் பொல்லாத ஆவியினுடைய தன்மைகள். இன்னும் நிறைய இருக்குது, எல்லாத்தையும் சொன்னால் முடியாதுல்ல. இந்த குறுக்கு புத்தி தான் இப்போ இந்த சவுலுக்கு இருந்தது. இவனுக்கு கூட பொல்லாத ஆவி இருந்ததுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுங்களா? குறுக்கு புத்தி. என்ன குறுக்கு புத்தினா, ஐயோ ஐயோ எல்லாரும் இவனை பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்களே, எல்லாரும் இவன் பக்கம் சாஞ்சிருவாங்க போலகுது, ஐயோ இவன் மேலே வந்துட்டானா தான் பிள்ளைக்கு பதவி கிடைக்காம போயிடுமே. இதெல்லாம் அவன் வெளிப்படையாகவே யார்கிட்ட சொல்கிறான்? யோனத்தான்கிட்ட சொன்னான், தன் இருதயத்தில் சிந்தித்தான். ஆனால் இந்த கர்த்தருடைய பிள்ளையினுடைய தன்மை என்ன தெரியுங்களா? எப்போவுமே கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படி தான் இருக்கணும். இப்படி இருந்தால் தான் கர்த்தருடைய பிள்ளைகள். வாசிங்க அந்த வசனத்தை. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தில் தாவீது தன் எல்லாவற்றிலும் எப்படி நடந்தானா? புத்திமானாய் நடந்தான். தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். அல்லேலூயா. கர்த்தர் அவனோட கூட இருந்தார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பிள்ளையினுடைய விசேஷம் என்னது? கர்த்தருடைய பிள்ளையுடைய தன்மை என்ன தெரியுங்களா? புத்திமானா நடக்கிறவங்க எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைங்க. ஏன்னா அவர்களுக்கு ஞானத்தின் ஆவி இருக்கும். என்ன ஆவி தம்பி? என்ன ஆவி? ஆமாம், நீ ஆண்டவர் அறிஞ்ச பிற்பாடு நீ ஞானி. உன் செய்கைகள் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். சகல ஞானமும் கர்த்தர் தந்துடுவார். எப்படி உழைக்கணும், எப்படி சம்பாதிக்கணும், எப்படி சேர்த்து வைக்கணும், எப்படி பிள்ளையை வளர்க்கணும், எப்படி தாங்கி போகணும், சபையில் எப்படி நடக்கணும், நிறைய இருக்குது. குடும்பத்தில் நடக்கிற விதம், சபையில் நடக்கிற விதம், சமுதாயத்தில் நடக்கிற விதம் எல்லாம் புத்திமான். சிலர்லாம் வித்தியாசமே இல்லாமல் சபையில் வந்து ஒரு ஊழியக்காரங்கிட்ட எப்படி பேசணும், ஊழியக்காரனுக்கு எப்படி கனம் கொடுக்கணும், சபையில் எப்படி உட்காரணும், இதெல்லாம் ஞானம். எப்படி கவனிக்கணும், எப்படி ஆராதிக்கணும், இதெல்லாம் ஞானம். கற்றுக்கொள்ளுதல். பெரியவங்கிட்ட மற்றவங்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி நடந்துக்கிடணும், இதெல்லாம் ஆண்டுடைய பிள்ளை. ஏன்னா ஆண்டுடைய பிள்ளைகளுக்குள்ள தேவ ஞானம் இருக்குது. என்ன இருக்கு? என்ன இருக்குங்க? ஆமாம், இதெல்லாம் படிக்கணும். அப்போ இந்த தாவீது எப்படி நடந்துக்கிட்டானா? தன் செய்கைகளிலெல்லாம் எப்படி நடந்தானா? புத்திமானாய் நடந்தான். கர்த்தர் என்ன செய்தார்? நீங்கள் புத்திமானாக நடந்துக்கிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களோடு இருப்பார். அவர் தேவ சமூகம் போயிடுச்சுன்னா நமக்கு வெற்றி இருக்காது. நான் முதல்ல சொன்னேன்ல, எது போயிடுச்சுன்னா? தேவ சமூகம் நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா வெற்றி இருக்காது. நாம் ஒரு வெற்றி கொடுக்கறதே தேவ சமூகம் தான். அல்லேலூயா. இங்கே இந்த தாவீது புத்திமானாய் நடந்தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் புத்திமானாக நடந்தா நீங்கள் என் கூட இருப்பீங்க, அதனால நான் புத்திமானாக நடப்பதற்கு எனக்கு புத்தியை தாரும், எனக்கு ஞானத்தை தாரும். அநேகருக்கு அந்த ஞானம் இல்லாதனால, அதனால தான் ஆண்டவர் சொன்னார், பாம்பு போல வினா உள்ளவனாயிரு. வினா என்ன? புத்தி கூர்மை. புறாமை போல கபடற்றவனாயிரு. எங்கே கபடு இல்லாமல் இருக்கணுமோ அங்கே கபடற்றவனாயிரு. எங்கே புத்தி கூர்மையோடு இருக்கணுமோ அங்கே புத்தி கூர்மை உள்ளவனாயிரு. அல்லேலூயா. ஊதாரியா இருக்காத. ஸோ ஆகினால கவனிங்க, புத்தி உள்ளவர்களாக இருக்கணும், சம்பாதிக்கணும், சேர்த்து வைக்கணும். 1 லட்சம் ரூபாய் வந்தால் தான் சேர்க்கணும்னு நினைக்கிறது இல்லை. 10,000 ரூபாய் வந்தாலும் அதில் 200 ரூபாய் நீ சேர்த்து வைக்கணும். சேம். இதெல்லாம் சில காரியங்கள். புத்திமா தன் செய்கைகள் எல்லாம் எப்படி நடந்தா?
புத்திமானா நடந்தான். இதை பார்த்த உடனே ஒரு புத்திமானை பார்த்தா எல்லாருக்குமே பயம் வரும். ஏன்னா அந்த புத்திமான் எப்பவும் வளருகிறவனாயிருப்பான், அந்த புத்திமான் எப்பவும் உயருகிறவனாயிருப்பான், அந்த புத்திமான் மேலே வருகிறவனாயிருப்பான். ஒருவேளை இந்த புத்திமானால எங்கடா நமக்கு என்ன வந்துருமோ, நஷ்டம் வந்துருமோன்னு சவுல் அடுத்த வசனம் என்ன சொல்லுது? புத்திமானா நடந்தான், கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். இதுதான் மேட்ரு, இதுதான் மேட்ரு. அவங்ககிட்ட பணம் இருக்குது, கவனிங்கம்மா, அவங்ககிட்ட பணம் இருக்குதுன்னு பயப்படல, அவங்ககிட்ட வல்லம் இருக்குதுன்னு பயப்படல, அவன் பராக்கிரமசாலியாக இருக்கிறான்னு பயப்படல, அவனுடைய புத்தியை பார்த்து இவன் பயந்தான். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நான் சொல்லட்டுமா, அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ அதிக புத்திமானாய் நடக்க 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 பிசாசு உன்னை பார்த்து பயப்படுகிறான் என்பதை நீ மறந்து போகாதே. அல்லேலூயா. உனக்கு வருகிற உபத்திரவம் எதனால் தெரியுமா? நீ புத்திமானாய் நடக்கிறதை பார்த்து பிசாசு பயப்படுகிறதுனால அவன் உனக்கு உபத்திரவம் கொடுக்கணும்னு நினைக்கிறான். அல்லேலூயா. ஆமா, இப்ப பிசாசுக்கு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் பார்த்த உடனே பயம். ஏனென்றால் இவர்களுக்கு இப்போது புத்தி வந்து விட்டது. இதுக்கு முன்னால பிசாசு என்ன பண்ணா? தான் கண்ட்ரோல்ல வச்சிருந்தான், தான் கண்ட்ரோல்ல வச்சிருந்தான். யார் கூட வேணாலும் கூடுறது, எங்க வேணாலும் பணத்தை செலவழிக்கிறது, யாருக்கு வேணாலும் கொடுக்கறது, இல்லைங்களா? யார் கூட வேணாலும் நேரத்தை செலவழிக்கிறது, புத்தி இல்லாமல், அறிவில்லாமல், முன்னேற்றம் இல்லாமல் அப்படியே கிடக்கணும்னு பார்த்தான் பிசாசு. ஆனால் இப்போ பார்த்தா இவன் என்ன ஆயிட்டான்? புத்திமான் ஆயிட்டான். எதை பார்த்து பிசாசு பயந்தான்? பணத்தை பார்த்து பயப்படல, பராக்கிரமத்தை பார்த்து பயப்படல, பலத்தை பார்த்து பயப்படல, ஆயுதத்தை பார்த்து பயப்படல, அவனுக்கு இருக்கிற புத்தியை பார்த்து பயந்தான். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும், உண்மையா ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் ஒரு புத்திமான். உண்மையாவே நீ புத்திமானாய் நடக்கிற ஒரு ஆவிக்குரிய மனிதனாக, ஆவிக்குரிய சகோதரனாக, ஆவிக்குரிய சகோதரியாக நீ மாறுவாயானால் கண்டிப்பா பிசாசு உன்னை பார்த்து பயப்படுறாங்கிறதுக்கு எந்த எதுவும் இல்லை. அவன் பயப்படுறான், அவன் உன்னை பார்த்து பயப்படுறான், சந்தேகம் இல்லை. அவன் உன்னை பார்த்து பயப்படுறதுனால அவன் என்ன பண்ணுறான்? உனக்கு அநேக பிரச்சனைகளை கொடுக்குறான். ஏன்னா நீ அதில் நிலைத்திருக்கக்கூடாது, அந்த புத்திமானாகவே நீ வளர்ந்துடக்கூடாது, நீ வளர்ச்சி அடையக்கூடாது. ஆகினால உனக்கு பிரச்சனைகளை கொடுத்து 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 உன்னை அந்த வளரக்கூடாதபடிக்கு தடை பண்ணுகிறதுக்காக அவன் பயன்படுத்துகிற தந்திரம் தான் இந்த சவுலினுடைய தொடருதல் போல பிசாசு நம்மளை தொடர்றது. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? அல்லேலூயா. இப்போ பிசாசு எதில் செய்கிறான் இதை? வெரி குட். யார் சொன்னது? பயத்தில் செய்கிறான். உன்னை பார்த்தா பிசாசுக்கு பயம் சிஸ்டர், உன்னை பார்த்தா பிசாசுக்கு பயம் பிரதர். உங்களை பார்த்து பிசாசு பயப்படுறான் சிஸ்டர், பயப்படுறான் பிரதர். இந்த அறிவு மாத்திரம் நமக்கு இருக்குமானால் நாம் தாவீதை போல எதற்கும் அஞ்சாமல் தொடர்ந்து முன்னேறி போவோம். அல்லேலூயா. நாம் என்ன செய்கிறோம்? பிசாசு நம்மளை பார்த்து பயப்படுறான்னு தெரியாம நம்ம பிசாசை பார்த்து பயந்துகிட்டு இருக்கிறோம். அதுதான் மேட்ரு. என்ன நடக்குது? பிரச்சனையை பார்த்து நம்ம பயப்படுறோம், போராட்டத்தை பார்த்து நம்ம பயப்படுறோம், வியாதியை பார்த்து நம்ம பயப்படுறோம், பிசாசை பார்த்து நம்ம பயப்படுறோம். ஆனா உண்மை என்னன்னா, என்றைக்கு நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாயோ, மனம் திரும்பினாயோ, அன்றைக்கு நீ ஒரு புதிய மார்க்கத்தில் இயேசு கிறிஸ்துவின் வழியில நடக்கிற ஆளா மாறினதுனால நீ ஒரு புத்திசாலி. பிசாசு தான் உன்னை பார்த்து பயப்படுறாங்கிறதையே நீ புரிஞ்சுக்கிடாம
நீ பிசாசை பார்த்து பயந்துட்டு இருக்கிற. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காலை வேளையில கர்த்தர் சொல்லுகிறார், இதுவரையிலும் நீ பிசாசை பார்த்து பயப்படுகிற ஒரு மனுஷியா இருப்பா என்று சொன்னால் இன்றைக்கு தெரிந்து கொள், பிசாசு தான் உன்னை பார்த்து பயப்படுகிறானே தவிர நீ பிசாசை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினால் உனக்கு வருகிற எந்த போராட்டத்திலும், எந்த சோதனையிலும், எந்த கஷ்டத்திலும் நீ என்ன செய்? முன்னேறி போய்கொண்டே இருப்பாயாக. ஹல்லேலூயா. இப்போது தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு வருகிற கஷ்டங்கள், நமக்கு வருகிற போராட்டங்கள், இந்த பாடுகள், இந்த உபத்திரவங்கள் எல்லாம் பிசாசு நமக்கு எதனால கொடுக்குறான்? அவனுக்கு இருக்கிற பயத்தினால கொடுக்குறான். அவன் உன்னை பார்த்து பயப்படுறதுனால கொடுக்குறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இனி என்ன செய்யணும்? அவனை நாய் குலைக்குதுன்னா எது குலைக்குது? அதுக்கு பயங்க. நீங்கள் எங்கே ஏதாவது அதை பண்ணுருவீங்கன்னு. ஆமாம், நீங்கள் என்ன செய்யணும்? ஒரு கையில் கம்பியோ தடியோ வச்சுன்னு விரட்டி பாருங்க, அது என்ன செஞ்சிடும்? அது உங்களை பார்த்து பயப்படுது. நீ அதை பார்த்து பயந்துனா அது உன்னை துரத்த ஆரம்பிக்கும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவனை உங்களை விட்டு. ஆமா, நீங்க எதிர்த்து நிற்கணும். இங்கே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தேவனுடைய கரம், இதை புரிந்து கொண்ட தாவீது எப்படி முன்னேறி செல்லுகிறான், எப்படி கர்த்தர் அவனுக்கு உதவி செய்கிறார் என்பதை நாம் இப்போது வரிசையாக பார்த்துவிட்டு நாம் முடிக்கலாம். ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, இந்த பொல்லாத ஆவி பிடிச்சவனுடைய சுபாவம் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், அழிக்க பார்ப்பான். பிசாசு எப்பவுமே நம்மளை, அதனால தான் ஆண்டவர் சொன்னார், அவன் அழிக்க வந்தவன். யார் அவன்? அழிக்க வந்தவன். நானோ ஜீவனை கொடுக்க வந்தேன். அல்லேலூயா. நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். அவன் அழிக்க வந்தவன். அவன் என்ன செய்கிறான்? 1 சாமுவேல் 18:11 ஆமென், அவன் தாவீதை அழிக்க பார்க்கிறான். தன் ஈட்டியாலே என்ன செய்ய பார்க்கிறான்? உருவ குத்த பார்க்கிறான். இப்போ பிசாசுடைய வேலை என்ன தெரியுங்களா? கவனிங்க, இனிமேல் எடுக்காதீங்க, எனக்கு டைம் இல்லை இல்லையா? பிசாசுடைய வேலை என்ன தெரியுமா? நம்மளை அழிச்சிடணும். ஆமென். முடியுமா சிஸ்டர்? முடியுமா? முடியாது. பிரதர், உங்களை அழிக்க பிசாசால முடியுமா? சொல்லுங்க. முடியவே முடியாது. ஒரு காலம் முடியாது. வேதம் சொல்லுகிறது, அவன் கைக்கு தப்பினான். அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனோடு இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, அழிக்க பார்க்கிறான். 19:10 அதே ஈட்டினால் அழிக்க பார்க்கிறான். ஹல்லேலூயா, ஆமென். 18:17-25 தன் சொந்த மகளை கொண்டு அவனை அழிக்க பார்க்கிறான். பிசாசானவன் அழிக்கிறவன். ஆமா, கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். அதே நேரத்தில் அவன் அங்கே பார்க்கும்போது சதி செய்கிறான், அழிக்க சதி செய்கிறான். என்ன சதி? பெலிஸ்தர்கிட்ட போய் 100 பேருடைய நுனித்தோலை என்ன செஞ்சுக்க? கொண்டு வா. ஹல்லேலூயா. ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு இது ஒரு கஷ்டமாயா? ஆமா, 100 பேரை சாகடிச்சிட்டு அவனோட நுனித்தோலை கொண்டு வரணும்னா பயந்தாங்கோழியால் இது முடியாது. யாரால முடியாது? என்ன பாருங்க, யாரால முடியாது? ஐயோ பாஸ்டர் என்ன இத்தனை சட்டம் போடுறாரு, இந்த சபைக்கு வானா. 1ஆம் தேதி ஜபத்துக்கு நான் என்ன சர்ச்சுன்னு ஞாயிற்றுக்கிழமை தான் நினச்சேன். எங்கே என்னன்னா புதன்கிழமைன்றாரு, வெள்ளிக்கிழமைன்றாரு, சனிக்கிழமைன்றாரு, ஞாயிற்றுக்கிழமைன்றாரு, 1ஆம் தேதி ஜபன்றாங்க.
சட்டம். பயந்தாங்கோலியால் ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ பிசாசு என்ன சொல்கிறான், போய் 100 பேரை அடித்து அவனுடைய நுனித்தோலை எடுத்துகிட்டு வா. என்னங்க இது, அதுவும் பெலிஸ்தன்ட்ட. எங்கே சொன்ன பெலிஸ்தன் யார்? இவன் கொன்னது யார்? பெலிஸ்தனை கொன்னான். முழு தாவீதுக்கு ஃபுல் எதிரி இப்போ எங்கே இருக்கிறான்? அந்த எதிரி நாட்டுக்கு போய் கொண்டு வர சொல்கிறான். யா இவன் ஒரு பயந்தாங்கோலி இல்லை. ஒரு பயந்தாங்கோலி விசுவாசியால் இதெல்லாம் செய்ய முடியாது. சில பயந்தாங்கோலி விசுவாசி இருப்பீங்க, எதிர்த்து நிற்க தெரியாத ஆள், எல்லாத்துக்கும் ஒத்து போய்கின்னு ரட்சிக்கப்படாதவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்தையும் செய்வீங்க. நீங்கள் நீ ஒரு பயந்தாங்கோலி ஆள். கேட்டா கோச்சிக்குவாங்க, பிரச்சனை வரும், சண்டை வரும். யுத்தம்னா பின்ன சண்டை இல்லாமல் இருக்குமா? சொல்லுங்க, யுத்தம்னா சண்டை இல்லாமல் யுத்தம் இருக்குமா? எல்லாம் அவமானம், நிந்தா, திட்டு எல்லாம் வாங்கிக்கணும். வாங்கியிருந்தா கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றணும். இவன் பயந்தாங்கோலி விசுவாசி கிடையாது. இவன் ஆமென். இவன் கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். சாமுவேல் இவனை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. இவன் 100 நுனித்தோலை கொண்டு வரானா? எத்தனை கொண்டு வந்தான்? 200 கொண்டு வந்துட்டான். ஜெயம் எடுப்பே இயேசு நாமத்தில். எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லையே, தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லையே, பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. சொல்லுங்க இயேசுவின் நாமத்தில், பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஜபத்துக்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. அல்லேலூயா. விசுவாசியே, நீ பயந்தாங்கோலியா இருக்கக்கூடாது. அவ்வளவுதானே. சிறு பரியாயம் முதற்கொண்டு யுத்த வீரனாக இருந்த கோலியாத்தியை நான் ஜெயிக்கும் போது இவைகள் எம்மாத்திரம் நினைக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஏனென்றால் நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நீ தெரிந்தெடுக்கப்பட்ட ஆள், நீ தேவனால் முத்திரை பெற்றப்பட்ட முத்திரை மோதிரம். அல்லேலூயா. இந்த தைரியம் தாங்க ஒவ்வொரு விசுவாசிக்கு வேணும். சொல்லுங்க, புரியுதா உங்களுக்கு? என்ன வேணும்? என்ன வேணும்? தைரியம் வேணும். ஒரு பயந்தாங்கோலியை வச்சு கர்த்தரால ஒன்றும் செய்ய முடியாது. கிதியோன் ஒரு தைரியசாலி. இதெல்லாம் பண்ணா எதுக்காக இதை சொன்னான்? அவன் நினைச்சான், இவன் அந்த 100 பேர்கிட்ட இன்னும் தொல்லை எடுக்கும் போது என்ன பண்ணுவாங்க அவனை? அவன் சொல்றான் பாருங்க, பெலிஸ்தரின் கையிலே விழ பண்ணுவதற்காக இதை பண்ணினானா. பெலிஸ்தரின் கையில சவுலுடைய எண்ணமா இருந்தது. அவனை அழிச்சிரணும், அதுதான் அவனுடைய எண்ணம். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமோ வாய்க்காதே போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது உன் எண்ணமா இருக்கலாம், ஆனா தேவனுடைய எண்ணம் என்ன தெரியுமா? தாவீதை காப்பாற்றி வர வர விருத்தி அடைய செய்யணும். ஆமென். பிசாசுனுடைய எண்ணம் உன்னை அழிக்கணும், ஆனா தேவனுடைய எண்ணம் தாவீது வர வர. இன்னொரு வசனம் சொல்லுது, தாவீது போன இடங்களிலெல்லாம் அவனை காப்பாற்றினார். இது யாருடைய எண்ணம்? கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே, கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே, அசையாய நம்பிக்கை நங்குரமே இயேசுவில் மாத்திரமே, அசையாய நம்பிக்கை நங்குரமே
இயேசுவின் மாத்திரமே. அல்லேலூயா. இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு ஜெபம் பண்றான். ஆண்டவரே, இந்த கேகிலா தேசத்தில் நான் இருக்கிறேன், இந்த கேகிலா மக்கள் என்ன ஒப்பு கொடுப்பாங்களா? கர்த்தர் சொன்னார், பதில் உடனே கொடுத்தார். இக்கட்டான சூழ்நிலையில் பதில் கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. உடனே பதில் கொடுத்தார். உடனே அவன் இடம் மாறி போனான். அதனால சவுலின் கைக்கு தப்பித்து கொண்டான். ஜபத்துக்கு உடனே பதில் கொடுக்கிறார். உன் ஜபத்துக்கு கர்த்தர் உடனே பதில் கொடுப்பார். அல்லேலூயா. ஆமா ஆமா. அப்புறம் காட்டில் இருக்கிற தாவீது கிட்ட பாருங்க, இப்போ காட்டில் இருக்கிறான். தாவீது கிட்ட யார் வந்து சொல்றது தெரியுங்களா? சத்துருவின் மகனே வந்து சொல்றான். அவனுடைய எதிர்காலத்தினுடைய பிரகாசத்தை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்றான். நீ தான் ராஜாவா இருப்ப. இது எவ்வளோ பெரிய ஆறுதலான வார்த்தை பாருங்க, எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. அல்லேலூயா. அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க. 23, 16, 17 சீக்கிரம். போதுமா? இது ஒரு பிரியாணி கொடுத்த மாதிரி இல்லை? சொல்லுங்க. இது ஒரு நல்ல பிரியாணி கொடுத்த மாதிரி இருக்கா இல்லையா? அல்லேலூயா. அடுத்தவங்க குடியிருக்கிறதுக்கே வீடு இல்லை, இருக்கிறது காட்டில். ஒரு வீட்லயே நிம்மதியா இருக்க முடியல. ஆனா இவன் என்ன சொல்றான்? நீ இந்த நாட்டுக்கு ராஜாவா இருப்ப. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா. இப்போ அது என்ன தைரியம் வந்துடுமா? என்ன வந்தாலும் நம்புவேன் என்னை மீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. காரணம், அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். தாவீதுக்கு ஆஹா போதுமே, அவ்வளவுதான். இப்படி ஆண்டவர் அப்பப்போ பூஸ்ட் கொடுத்து, பிரியாணி கொடுத்து, அப்பப்போ ஆறுதல் படுத்தி, அப்பப்போ தன் கையை நீட்டி 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 அவனுடைய சோதனையும் வருத்தமும் வேதனையுமான நேரத்தில் கர்த்தருடைய கரத்தை அனுபவிக்கிறதுனால எந்த சோதனையும் அவனுக்கு லகுவா தெரியுது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீ ஒன்னே ஒன்று மட்டும் வாழ்க்கையில் உணரணும். உன் சோதனையான வேதனையான கண்ணீரான துன்பத்தின் நேரத்தில் உன் தேவனுடைய கரம் உன்மேல் இருக்கிறது என்பதை நீ மறந்து போகாதே. நீ ஒரு புத்திசாலி ஆயிருந்தா அதை உணர்வாய். அதை உணர்வாயானால் நீ திடமனதாய் இருப்பாய். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் சொல்லுகிறான், கடைசியாக நான் சொல்லுகிறேன், சத்துருவின் கையில் ஒப்புக்கொடாமல் பாதுகாத்தார். கிட்ட வந்துட்டாங்க, ஒப்புக்கொடாமல் பாதுகாத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. வசனம் சொல்லுது 23, 14 டப்புன்னு. தாவீது வனாந்தரத்தில் உள்ள அரணான ஸ்தலங்களிலே தங்கி சீப் என்னும் வனாந்தரத்தில் இருக்கிற ஒரு மலையிலே தரித்திருந்தான். சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. தேவன் அவனுடைய கையில ஒப்பு கொடுக்கல. கர்த்தர் உன்னை ஒரு காலமும் சத்துரு கையில ஒப்பு கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. ஆமா, ஏன்னா உன்னை தேவன் அழைத்தது விருத்தியடைய செய்வதற்காக. பிரைஸ் தி லார்ட். உன்னை ராஜாவாக்குவதற்காக, உன்னை காப்பாற்றுவதற்காக. பிரைஸ் தி லார்ட். உன்னை அழிப்பதற்காக அல்ல. இப்போ ரொம்ப கிட்ட நெருங்கிட்டான். அடுத்த ஸ்பாட்டு தாவீது தப்பவே முடியாது. அப்படியெல்லாம் பிசாசு வருமா? நீ சூழ்நிலையை பார்த்துனா கதை முடிஞ்சிருச்சுன்னு நினைப்ப. அவ்வளவுதான், எழும்பவே முடியாது என்னால, நான் தொலைஞ்சேன், இவ்வளவுதான் நினைக்கிற ஒரு சூழ்நிலை உனக்கு உண்டாகலாம்.
வாசிங்க அந்த ஒரு வசனம் 23, 26, 27 சீக்கிரம் வாசிங்க. சவுல் மலையின் இந்த பக்கத்திலும் தாவீதும் அவன் மனுஷரும் மலையின் அந்த பக்கத்திலும் நடந்தார்கள். சவுலுக்கு தப்பி போக தாவீது தீவிரித்த போது சவுலும் அவன் மனுஷரும் தாவீதையும் அவன் மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாய் அவர்களை வளைந்து கொண்டார்கள். ஐயோ, இப்ப என்ன செஞ்சிட்டாங்க? இப்ப தாவீது என்ன பண்ண முடியாது, தப்ப முடியாது. ரவுண்டு கட்டிட்டாங்க. முடிந்தது. உன்னுடைய வாழ்க்கையில கூட ஆமா, அதாவது பிரச்சனை உச்சகட்டத்தில் நீ இருக்கலாம், போராட்டத்தினுடைய உச்சகட்டத்தில் இருக்கலாம். இங்க ஒரு பாஸ்டர் இருந்தார், எப்பவுமே இருக்காருன்னு நினைக்கிறேன். அவருக்கு போராட்டத்தினுடைய உச்சகட்டம். விஜய் ஹாஸ்பிட்டலில் பிள்ளைய பார்க்குறாரு, அட்மிட் பண்ணியிருக்கிறாரு. 3 லட்சம் ரூபா பில்லு போட்டாங்க. எவ்வளவுங்க? 3 லட்சம். அந்த பாஸ்டால கட்ட முடியல. என்ன செய்யறதுனே தெரியல. அவங்க சொல்கிறாங்க 3 லட்சம் கட்டினாதான் உன் பிள்ளை வெளியே விடுவேன். வந்து ஜெபம் பண்ணுறார், ஆண்டவரே எனக்கு 3 லட்சம் கட்ட முடியாது, நான் என்ன பண்ணுறது? இதே கூடுவாஞ்சேரியில் இருக்கிறார் அந்த பாஸ்டர். என்ன பண்ணுறதுன்னு தெரில ஐயா. அப்போ ஒரு பாஸ்டர் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு விசுவாசி தான், அப்பா ஒரு பாஸ்டர் இல்லை. ஜெபம் பண்ணுறார். அப்பா நடந்தது என்ன தெரியுமா? அன்றைக்கி ராத்திரி ஹாஸ்பிட்டலில் ரெய்டு. தெரியும் இல்லைங்கம்மா, அம்மாவுக்கு தெரியும். அந்த பாஸ்டர் அவங்க வீட்டுக்கு அப்பப்போ வந்தவர். ஹாஸ்பிட்டலில் ரெய்டு. அவ்வளவுதான். வந்தவொடனே சொல்கிறாங்க, முதல்ல கிளம்புங்க, நைட்டோட நைட்டாக பில்லு அதெல்லாம் இல்லைங்க. கம்ப்யூட்டரில் நீங்கள் பணம் கட்டுற மாதிரி காமிக்கவே இல்லை, நீங்கள் ஒரு பைசா கூட கட்ட வேணாம், கிளம்புங்க. பையனும் சுகமாயிட்டான், பைசாவும் கட்ட வேண்டியதில்லை. இப்போ நடந்ததுங்க ஒரு 6, 7, 7 ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் நடந்த விஷயம். 10 வருஷத்துக்கு முன்னால் கர்த்தர் அனுப்பினார். இங்கே என்ன அனுப்பின? இப்போ இதெல்லாம் பாருங்கள், டைம் ஆகுதோ பாருங்கள். இதெல்லாம் தாங்க நம்ம, இதுதான் தேவன். நீ நம்புகிற தேவன். உன்னுடைய கஷ்டத்துடைய உச்சி கட்டம். நீ என்ன பண்ணுறதுனே தெரியாம திகைக்கும் போது, நீ என்ன செய்யறதுனே தெரியாம அங்கலாய்க்கும் போது, யாருடைய உதவியுமே இல்லாத சூழ்நிலையில சிக்கும் போது அங்க வந்து நிப்பாரு பாருங்க ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் அந்த பாஸ்டருக்கு வந்து கத்து நின்னார். அதே மாதிரி இங்க வந்து நிக்கிறார் பாருங்க. 27 வாசிமா. அந்த சமயத்தில் இவங்க எல்லாம் வளைந்து கொண்ட அந்த சமயத்தில் ஒரு ஆள் சவுலிடத்தில் வந்து, ஒரு ஆளு சவுலுகிட்ட வரான், நீர் சீக்கிரமாய் வாரும், வாரும், பெலிஸ்தர் தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றான். அங்க இன்கம் டேக்ஸ் ரெய்டு அனுப்புன மாதிரி, அந்த விஜய் ஹாஸ்பிட்டலுக்கு ரெய்டு அனுப்புன மாதிரி எங்க என்ன அனுப்பிட்டாரு ஆண்டவர்? பெலிஸ்திய படை அனுப்பிட்ட. என் பிள்ளையவா பிடிக்க போற? என் பிள்ளைக்கு விரோதமாவா எழும்புறா? எவ்வளோ தூரம் போராடுவ நீ? எவ்வளோ தூரம் போராடுவ? பிடிச்சிருவியா? ஆண்டவர் உடனே வா, நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பெலிஸ்தர் இங்கே நீ அவனை பிடிச்சினா நான் இங்கே ஒன்று ஜனத்தெல்லாம் பிடிச்சிடும், உங்கள் சொத்தெல்லாம் போயிடும். இப்படி உனக்காக வழக்காடுகிறவர்கள் யாராகிலும், உனக்காக அன்பு பாராட்டுகிறவர்கள், உனக்காக இறங்கி வேலை செய்கிறவர்கள் இந்த உலகத்தில் யாராவது உண்டா? கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு காலகட்டம் வரையில்தான் உனக்காக போராடுவாங்க, உனக்காக உதவி செய்வாங்க. ஆனால் கடைசி நிமிஷம் வரையில உன்னை கைவிடாமல் உன்னை தாங்கி உன்னை வழி நடத்துகிற ஒரு தெய்வம் உண்டு என்று சொன்னால், உன்னை அழைத்தவர், உன்னை ரட்சித்தவர், உன்னை அபிஷேகித்தவர், உன் சபையிலே கொண்டு வந்து இந்த சத்தியத்தை கேட்க வைத்தவர், இன்னும் உன்னை அதிகமாய் நேசிக்கிறவர் ஒரே தெய்வம் இயேசு. ஹல்லேலூயா. அவ்வளவுதான். என்ன வளைஞ்சுக்கிட்ட? லாஸ்ட் மினிட் பிடிச்சிருவியா நீ? இங்க தொட்ட அதான் ஆண்டவர் சொன்னார். ஆகிய யார்கிட்ட? அந்த அபிமெலேக்கு ராஜா கிட்ட. யார் அதான்? அங்கே இங்கே தொட்ட அங்கே நீ செத்த சொன்னார்ல. ஈசாக்குடைய மனைவியா ஆபிரகாமுடைய மனைவிக்கா? ஆபிரகாம் இங்கே தொட்ட நீ அங்கே செத்த. இதே ஆண்டவர் தான் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இந்த பெலிஸ்திய ராஜா ஆகாசின் இடத்துல தயவு கிடைக்க, எதிரிக்கிட்டே தயவு கிடைக்க வச்சார் பாருங்க. எதிரியின் கண்களுக்கு பெலிஸ்திய தேசத்து ராஜாவுக்கு தாவீது எப்படி தெரிஞ்சானா? தேவதூதனை போல தெரிஞ்சானா. அவன் கண்ணை எப்படி மாத்துறாரு பாருங்க ஆண்டவர். அந்த பெலிஸ்தியனை கொன்றதே யார் தான்? இந்த தாவீத அங்க எப்படி மாத்துறாரு பாருங்க அவன் கண்ணுக்கு. அவன் என்ன சொல்றான்? என் கண்ணுக்கு நீ எப்படி இருந்த? எல்லாம் தேவனால முடியும். இவ்வளோ பெரிய ஆண்டவரை மறந்துட்டு உனக்கு வருகிற கஷ்டத்தையும் துன்பத்தையும் போராட்டத்தையும் பெருசாக நினைக்காத. சகோதரனே, சகோதரியே, திடப்படு, பலப்படு, ஹல்லேலூயா, தைரியப்படு, ஹல்லேலூயா, ஆமென். உன்னை அழைத்தவர் உன்னை அழிப்பதற்கல்ல, உன்னை வர வர விருத்தி அடைய செய்ய. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களையுமே ஞாபகம் அதை நம்புவாயாக. ஆகையினால் இன்றைக்கு இருக்கிற பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கஷ்டங்களையும் பார்த்து சோர்ந்து போகாதீர்கள். அழைத்தவர் உண்மையுள்ளவர், நிச்சயம் அதை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. இந்த ஆண்டவருடைய அன்புக்கு அடிமையாவுங்க. இந்த ஆண்டவரை நேசிக்க ஆரம்பிங்க. இந்த ஆண்டவரை புரிந்து கொள்ள ஆரம்பிங்க. உன்னை விருத்தி அடைய செய்ய கர்த்தர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். காலம் சென்றது, எதிரி இல்லாமல் போனான், தாவீது ராஜாவானான். பிரைஸ் தி லார்ட். ஒரு நேரம் வரும், எதிரி இல்லாமல் போவான், நாம் இந்த உலகத்தை ஆளுகிறவர்களாக இருப்போம். 1000 வருஷ சாட்சியில் நாம் ஆளுகிறவர்களாக இருப்போம். கர்த்தர் நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி இருக்கிற இந்த நாட்களிலே நாம் உண்மையாகவே ராஜாக்களாய் மாறுகிற காலம் வெகு சீக்கிரத்தில் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுங்க. இந்த தாவீது போல தைரியமாக இருங்க. பிசாசை குறித்து ஒரு சின்ன அறிவு நமக்கு உண்டாகட்டும். ஆமாம், அவன் பண்ணால் பயந்தாங்கொள்ளி. ஆனால் சூழ்நிலையை பார்த்தா எல்லாம் விசுவாசி தான் பயந்தாங்கொல்லியாக இருக்கிறான். ஓடுறான், அங்கே ஓடுறான், இங்கே ஓடுறான். அவங்க பேய் ஓட்டுவாங்களா, இவங்க பிசாசு ஓட்டுவாங்களா, அவங்க தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்களா, இவங்க தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்களான்னு ஓடுறான். எதுக்கு ஓடுறான்? பயத்தில் ஓடுறான். எதுக்கு ஓடுறான்? ஆமாம், பயத்தில் ஓடுறான். நீ பயப்பட வேண்டியதில்லை, அவன் தான் உன்னை பார்த்து பயந்துக்கிட்டு இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தைரியமாக இருங்க. கர்த்தர் புதிய காரியங்களையும் பெரிய காரியங்களையும் செய்வாராக. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். சோத்ர, ஆமென். சோத்ர. நான் இயேசுவை சார்ந்திருப்பதா இந்த உலகத்தில் நம்பர் 1 நான் தானுங்க. நான் இயேசுவை நம்புவதா இந்த உலகத்தில் நம்பர் 1 நான் தானுங்க. நான் இயேசுவை சார்ந்திருப்பதா இந்த உலகத்தில் நம்பர் 1 நான் தானுங்க. நான் இயேசுவை நம்புவதா இந்த உலகத்தில் நம்பர் 1 நான் தானுங்க. அல்லேலூயா. இதுவே உங்களுடைய அறிக்கையாக இருக்கட்டும். ஜெபிப்போம், ஜெயம் எடுப்போம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த அருமையான வேளையில் அழகா எங்களோடு பேசினீர். உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஒருவனும் உன்மேல் கைப்படுவதில்லை என்று சொன்னது போல ஆண்டவரே, தாவீதின் மேல் ஒருவனும் கைப்படாதபடி கர்த்தர் பாதுகாத்த தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறீர். தாவீதை அழைத்தது போலவே எங்களையும் அழைத்தீர், எங்களையும் அபிஷேகித்தீர், எங்களையும் ரட்சித்தீர். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எங்கள் தேவனாகிய இயேசு கிறிஸ்து நீர் சாத்தானின் தலையை நசுக்கினீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மரணத்தை ஜெயித்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். பிசாசை ஜெயித்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, உம்மை விசுவாசிக்கிறவன் உம்மில பெரிய காரியங்களை செய்வான் என்று சொல்லுகிற வேத வசனத்தின்படி நாங்களும் ஆண்டவரே எல்லா பிசாசையும் போராட்டங்களையும் ஜெயிக்கத்தக்கதாக எங்களுக்கும் பலன் தந்திருக்கிறீர். அதை நாங்கள் உணர்ந்து பவுல் சொல்லுகிறது போல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று சொல்லுகிறது போல நாங்களும் ஆண்டவரை பலனுள்ளவர்களாய், தாவீது எப்படி புத்திமானாய் நடந்து கொண்டானோ அதே போல நாங்களும் புத்திமானாய் நடந்து கொள்ள எங்கள் யாவருக்கும் கிருபை தாரும். தொடர்ந்து பொறுப்பிடும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே,
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் காவலும் நாம் யாவரோடும் கூட இருப்பதாக. அல்லேலூயா. God bless you. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.